இன்றைக்கி நைட்டு நான் தூங்காமல் கனவுலேயே ஒருத்தனை 100 தடவை கொலை பண்ணிட்டேன். நம்ம பேசிக்காக ஒரு கோலை அப்படின்றதுனால என்ன தப்போ அதை நேரில் கேட்டிருந்தனா கூட நிம்மதியாக தூங்கியிருக்கலாம். ஒய் வீரன் நம்ம ஏன் ஓடணும் அப்படின்றதுல எபிசோட் நம்பர் 7. பொதுவாக சமுதாயத்தில் நடக்கிற பிரச்சனையெல்லாம் பார்த்துட்டு கண்டு காணாமல் போயிட்டு அப்புறமாட்டிக்கு மனசுக்குள்ளே புலம்பிக்கிட்டே இருப்பேன். அந்த வகையில் நேற்று ஒரு பிரச்சனையை பார்த்தேன். ஒரு 10 அடிக்கு ரோட்டில் வந்து ஒரு 4 அடி மறைச்ச மாதிரி ஒரு கார். அந்த காரோட கலரை பார்த்தா ஒரு கட்சி கொடியோட கலர் அப்படியே மேட்ச் பண்ண மாதிரி, அப்புறம் கட்சி கொடி வேற முன்னாடி இருக்குது. அதை பார்த்த உடனே யாருமே கேட்காம இருக்காங்க அப்படின்னா, ஏன் ரோட மறைச்சிட்டு இருக்கீங்க, முன்னாடி வர வண்டிக்கு சிரமமா இருக்கு, பின்னாடி இருக்கிறதுக்கு சிரமமா இருக்குன்னு யாருமே கேட்க மாட்டாங்க அப்படின்னா, அந்த கட்சியோட கலர் பேட்டர்னை பார்த்தாலே தெரிஞ்சு போகும். அது போக அந்த கொடியை பார்த்தோன்னே எதுக்கு வம்பு அப்படின்னு எல்லாரும் ஒதுங்கி போறது. அப்படியே ஒதுங்கி போயிட்டு, இது வந்து சின்ன பிள்ளையில இருந்து நான் அதை பார்க்குறேன். ஒரு கட்சிக்காரா இருக்கட்டும், ஒரு போலீஸ்காரவங்க காரா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு பணக்காரவங்க காரு, இல்லைன்னா ஜாதி கட்சி தலைவரோட காரு, இதை பார்த்தோன்னே அதில் ஒரு அடையாளம் இருக்கும். அதை பார்த்தோன்னே எதுக்குப்பா வம்பு, இதை கேட்க கூட முடியல அப்படின்ட்டு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு நானும் புலம்பிக்கிட்டே இருப்பேன். மனசுக்குள்ளேயே புலம்பிக்கிட்டே இருந்துச்சா, ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாமே, ஏன் ஊர் என்ன அவ்வளோ பெரிய ஊரா, 300 மீட்டர் தள்ளி நிப்பாட்டிட்டு போய் பொருள் வாங்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் இன்னும் ஒரு 2-3 அடி இறக்கி நிப்பாட்டிட்டு கூட நம்ம பேசிக்கிட்டு இருக்கலாம். ஒரு படையோட அந்த வெள்ளை சட்டையோட நின்று பேசுகிற அந்த இடத்தோட ஆறா பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் எப்படி இருக்கும் அப்படின்னு. வீட்டுக்கு போயிட்டு நைட்டு படுத்துட்டேன். சார் என்னால் ஒரு வார்த்தை கூட கேட்க முடியலையே அப்படின்னு ஒரு கோவம். சின்ன பிள்ளையில கேட்க முடியல அப்படின்னா, படிச்சுக்கிட்டு இருந்தோம் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு, ஏதாச்சும் கேட்டு ஏதாச்சும் வாய் தகராறாகி ஒரு கைகலப்பாகி எஃப்ஐஆர் ரிஃபர் ஆயிடுச்சுன்னா வேலைக்கு போக முடியாது அப்படின்ற ஒரு பயத்தில் கேட்கல. அதுக்கப்புறம் வளர்ந்ததுக்கப்புறம் நம்மளே ஒன்றும் வீட்டுக்கு பிடுங்கலை, நம்ம என்னத்தை இதை போய் கேட்குறது அப்படின்ட்டு அப்படியே தட்டி கழிச்சு போயாச்சு. இன்ன வரையும் அதே தான் இருக்குது. எனக்குள்ளே என்னென்னா, நீங்கள் ஒரு கோலை அப்படின்ற ஒரு குரல் கேட்டுக்கிட்டே இருக்கும். மனசுக்குள்ளேயே அவனை போட்டு ஒரு 100 தடவை கொலை பண்ணிவிட்டு ஒரு லெஃப்ட் ஜாப்பு கொடுத்து ஒரு அப்பர் கட்டெல்லாம் கொடுத்து படுத்துட்டேன். அது அப்படியும் மனசு கேட்கல. காலையில் எந்திரிச்சு ஒரு 10 கிலோமீட்டர் ஓடினதுக்கப்புறம் தான் ஓரளவுக்கு செட்டில் ஒன்று ஆச்சு. ஸோ இதை தான் வந்து நான் கனெக்ட் பண்ணுறேன். எப்படி கனெக்ட் பண்ணேன் பார்த்தீங்களா? இப்போ இவங்கள மாதிரி ஆளெல்லாம் ஏன் கேட்க முடியல, எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி காரை நிப்பாட்டுறது தாராளமாக நிப்பாட்டுங்க. ஒரு 3 பாயிண்ட் சொல்கிறேன். ஒரு A4 ஷீட்டில் எழுதி கையெழுத்து போட்டு ஒட்டிட்டு நீங்கள் எங்கேனாலும் நிப்பாட்டிக்கோங்க. முதல் விஷயம் அப்படின்னா, நான் எந்த ஒரு பொருளையும் ஆயுதத்தையும் ஏந்த மாட்டேன். ஏதாச்சும் வந்து யாராச்சும் வந்து ஏன்பா இப்படி நிப்பாட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்க வர்றாங்க, சண்டே ஆகுது, வாய் தராது அப்படின்னா, எந்த ஒரு பொருளும் எடுத்து சண்டை போட மாட்டேன். இப்போ கத்தியோ இல்லை ஏதோ ஒரு ஆயுதமோ யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, சண்டை முடிஞ்சதுக்கப்புறமா அப்பயோ ஃபோன் பண்ணி போலீஸுக்கோ இல்லை போலீஸ்கிட்ட போயிட்டு நீ அடிச்சிட்டியா குத்திட்டியா அப்படின்ட்டு எதுவும் சொல்லக்கூடாது, கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடாது சின்ன பிள்ளை மாதிரி. மூணாவது, முடிஞ்சதுக்கப்புறம் என்னோட கட்சிக்காரனையோ ஊர்க்காரன் என்னோட சொந்தக்காரன் யாரையா கூப்பிட்டு வந்து அந்த சண்டையை மேற்கொண்டு பெருசாக்குறது. இந்த விஷயம் எல்லாம் அந்த பிரச்சனையை அதோட விட்டுறணும். இந்த மாதிரி 3 பாயிண்ட்டையும் எழுதி ஒரு கையெழுத்து போட்டு ஓட்டிட்டீங்க அப்படின்னா, இன்னைக்கு எங்கனால கேட்க முடியல, எவனாச்சும் ஒருத்தன் கேட்பான்ல, அந்த மாதிரி ஆளை நீங்கள் சந்திக்கணும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு புரியும். இது வந்து சிவிக் சென்ஸுன்றதை தாண்டி ஒரு திமிரு. என்னை யார் என்ன பண்ணிட முடியும் அப்படின்ற ஒரு திமிரு. அதை உடைக்கணும் அப்படின்னா எல்லாருமே குரல் கொடுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு பார்ப்போம் யாராச்சும் வந்து கேட்க முடியுதா அப்படின்றது. அதை உடைக்கணும் அப்படின்னா எல்லாருமே குரல் கொடுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு பார்ப்போம் யாராச்சும் வந்து கேட்க முடியுதா அப்படின்றது.